இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா பிக்சர், இந்த பிக்சரை தான் வந்து இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சேடான ரியாலிட்டி ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை தன்னுடைய 2 மகன்களுக்கும் வந்து ஷேர் பண்ண சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாரு. அவங்க 2 பேரும் அந்த வீட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக இருக்கிறவர், ஒருத்தர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச நிலையில் கொஞ்சம் சரியாக வேலை இல்லாமல், சரியாக சம்பளம் இல்லாமல் இருக்கிறாரு, ஏழ்மையாக இருக்கிறாரு. அவங்கவுங்க இதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க அந்த வீட்டை இது பண்ணிக்கிட்டாங்க. இந்த வசதியாக இருக்கிறவர் இந்த வசதி இல்லாதவருக்கு வந்து தன்னோட தம்பியோ இல்லை அண்ணனோ யாருக்கோ ஒருத்தருக்கு அவர் கொஞ்சம் உதவி இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு துளி கூட நான் உதவ மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டை கூட அப்படியே கரெக்டாக பார்ட்டிஷன் பண்ணி அவரோட போர்ஷனை வந்து கரெக்டாக டெவலப் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. இன்னொருத்தர் அவரோட போர்ஷனை அப்படியே விட்டுருக்கிறாரு. இதிலேருந்து நான் சொல்லிக்கிறது என்னென்னா, செத்ததுக்கப்புறம் யாரும் வந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு காயினை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், எல்லோரும் நல்லா இருக்க முடியும்.